நாளை காலை 10 மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடையே நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது பற்றிய விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பங்கேற்காத நிலையில் நாளைய தினம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிறார்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர்? இது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விசிக இடையே நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. நாளைய பேச்சுவார்த்தையில் விசிக பங்கேற்க இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரைக்கும் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு தொடர்பாக கடந்த ஒரு மாதமாகவே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்னும் திமுக கூட்டணியில் மதிமுக, விசிக, காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு என்பது எட்டப்படாமலேயே இருக்கிறது. ஒரு இழுபறி நீடித்து வரக்கூடிய சூழல்ல நாளை திமுக விசிக இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது அண்ணா அறிவாலயத்தில் காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இதுல விசிக கட்சியை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணியில் 3 தொகுதிகள் கேட்டு பெற வேண்டும் என்பதில் திருமாவளவன் உறுதியாக இருக்கிறார். ஆனால் திமுகவை பொறுத்தவரைக்கும் விசிகவுக்கு கடந்த முறை போன்றே 2 தொகுதிகள் கொடுப்பதற்கு முன்வருவதாக சொல்லப்படுகிறது. இதனை விசிக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் ஏற்கனவே கடந்த மார்ச் 2ஆம் தேதி திமுக அழைத்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. இந்த சூழல்ல தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக தரப்பில் மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய பேச்சுவார்த்தையின் போது திமுக விசிக இடையே ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. விசிகவை பொறுத்தவரைக்கும் 2 தனி தொகுதிகள், ஒரு பொது தொகுதிகள் திமுக கூட்டணியில் கேட்டுப்பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய சூழல்ல நாளைய பேச்சுவார்த்தையில் விசிகவுக்கு 2 தொகுதிகள் திமுக ஒதுக்குமா அல்லது 3 தொகுதி ஒதுக்குமா, ஒப்பந்தம் எப்படி கையெழுத்தாக போகிறது என்பதெல்லாம் நாளை தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.